ஜேடிகே டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேத புத்தகத்தில் செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டால் தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மார்ட்டின் ஃபியூசர் என்பவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளின் மர்மமான இறைவாக்குகள் எல்லாவற்றின் சுருக்கமான சாராம்சத்தை அறிய நாம் விரும்பினால் இந்த சிறிய செப்பனியா புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசி தேவ பக்தியுள்ள எசேக்கியா ராஜாவின் 3ஆம் தலைமுறை பேரனாக இருக்கிறார். இவர் பக்தி நிறைந்த யோசியா ராஜாவின் காலத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். யூதேயா நாட்டு ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஈடுபட்டு இருக்கும்போது அவர்களை அந்த அழிவிலிருந்து மீட்பதற்காக தேவன் செப்பனியா தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் 639ஆம் வருஷத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 609ஆம் வருஷம் வரைக்கும் உள்ள காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கங்களை நாம் பார்க்கும்போது 2 நோக்கங்கள் இருக்கிறது. முதலாவதாக, மக்கள் பாவம் செய்யும்போது அல்லது அக்கிரமம் செய்யும்போது அவர்கள் அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை கண்டிக்க வேண்டும், அவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். இதுவே முதல் நோக்கம். 2வதாக, அந்த அக்கிரமத்தின் விளைவாக அவர்களுக்கு தண்டனை உண்டு, மகா பயங்கரமான தண்டனை உண்டு என்பதை சொல்ல வேண்டும். இதுவே இந்த 2ம் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதன் நோக்கங்கள். மக்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கப்பட வேண்டும், கண்டித்து உணர்த்தப்பட வேண்டும். வீடுகளிலும் சரி, கல்வி கூடங்களிலும் சரி, அல்லது திருச்சபையிலும் சரி, பாவம் செய்யும்போது, தவறு செய்யும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மக்கள் செய்யும்போது கண்டிக்கப்பட வேண்டும், தவறு என்று உணர்த்தப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தம். அப்படி தவறு செய்யும்போது ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லை என்றால் பாவத்துக்குரிய தண்டனை, மகா பயங்கர தண்டனையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த 2மே இந்த புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம். செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் யோவேலின் புத்தகத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னவென்றால், இந்த 2 புத்தகங்களிலும் கர்த்தருடைய நாள் பற்றி, கர்த்தருடைய நாள் என்று அடிக்கடி கூறப்படுகிறது. கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள், அது உக்கிர கோபாக்கினை வருகிற நாள், அது அழிவும் பாழ்கடிப்பும் உள்ள நாள், அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே செப்பனியா புத்தகத்தில் முதலாவதாக 2ஆம் 3ஆம் வசனங்களை பார்க்கும்போது வரப்போகும் அழிவை குறித்த பொதுவான எச்சரிக்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், எல்லா மனுஷரையும் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நோவா காலத்திலே பறவைகளும் மிருக ஜீவன்களும் நரஜீவன்களும் நிக்கிரகமானது போல வருகிற நாட்களிலும் இந்த நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அழிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு முன் 605ஆம் வருஷம் யூத ஜனங்களுக்கு பாபிலோனியர்களால் வந்தது. பாபிலோனியர்களால் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். இதில் விருந்தாளிகள் என்று பார்க்கும்போது பாபிலோனியரை இது குறிக்கிறது. யூத ஜனம் பலி மிருகமாக கொடுக்கப்படுகிறது. பாபிலோனியர்கள் கையிலே தேவன் யூத ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த அழிவு யூத ஜனத்துக்கு வந்தது. அடுத்ததாக இனி வரப்போகிற உலகத்தின் கடைசியிலே நடக்க போகிற நியாய தீர்ப்பின் நாளை அது குறிக்கிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக தேவன் யூத ஜனத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறார்.
4ஆம் வசனம் 4 முதல் 13ஆம் வசனம் வரை பார்க்கும்போது யூத ஜனத்தின் மேல், யூத ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலும் வன்முறையிலும் ஈடுபட்டார்கள். மக்களை ஏமாற்றுதல், ஊழல், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டதினால் தேவனுடைய கோபாக்கினை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி செப்பனியா சொல்லுகிறார். இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. சாதாரணமாக நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக யூத ஜனத்தின் மேல் இந்த நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது யூதாவின் மேல் என் கையை நீட்டுவேன், அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன் சொல்கிறார். அதில் ஆசாரியர்களோட கூட கெம்மரீம் என்பவர்களின் பெயரையும், கெம்மரீம் என்றால் பூசாரிகளை குறிக்கிறது, வான சேனைகளை பணிகிறவர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பணிகிறவர்கள், இன்னும் மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்கள், மோளேகு தேவதையை பணிந்து கொள்கிறவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை அறிந்த ஜனம், கர்த்தருடைய அன்பை ருசித்த ஜனம், கர்த்தருக்குள்ள வந்த ஜனம் பின்வாங்குகிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தரை தேடாமல் இருக்கும்போது, அவரை குறித்து விசாரியாமல் இருக்கும்போது சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வஸ்திரம் தரிப்பதிலே கர்த்தருக்கு பிரியமாக மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடி வஸ்திரம் தரிக்க வேண்டும். யூத ஜனங்கள் அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட வஸ்திரத்தை தரிக்காமல் மறு தேசத்து வஸ்திரத்தை தரிக்கும்போது தேவன் கோபப்படுகிறவராக இருக்கிறார். மேலும் கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் நிரம்பி இருக்கிறவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கொடுமைப்படுத்துகிறவர்கள், அவருக்கு தங்களுக்கு அடியில் தங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை கொடுமையோடு வஞ்சகத்தோடு நடத்தும் போது கர்த்தருக்கு அது வேதனை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது. ஆனால் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை. நாம் தவறு செய்யும் போது நமக்கு தீமை வராது, நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி இருதயத்திலே நினைக்கிற பேசுகிற மக்களை தண்டிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும்போது தேவன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவர்களில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவர் தமது பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, அவரை கோபப்படுத்தும் போது தமது கரத்தை நீட்டி அவர்களுடைய குடிகளை அழிப்பேன் என்று சொல்லுகிறார், நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பெரிய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளிலே வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் அவர்களை விடுவிப்பதில்லை, தப்புவிப்பதில்லை, என் எரிச்சலின் அக்கினினால் தேசம் முழுவதும் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரமான நாள் நாம் எதிர்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிற இந்த காலங்களிலே அசுத்தமாக இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாள் மகா சங்காரமாய் வரும்,
அந்த நாளிலே கூக்குரலின் சத்தமும் அலறுதலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளவு பயங்கரமான நாளை எதிர்கொண்டு வாழ்கிற நாம் யாவரும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பயங்கரமான நாளுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தப்பும் வழியையும் தேவன் கூறியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 4 தடவை முன்னும் முன்னும் என்று வருகிறது. கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளை பிறப்பதற்கு முன்பாக, நாட்கள் பதரை போல பறந்து போகும் முன்பாக, நாட்கள் வெகு சீக்கிரத்திலே கடந்து போகிறது, பதரை போல அது பறந்து போகிறதுக்கு முன்பாக, உக்கிர கோபம், தேவனுடைய உக்கிர கோபம் நம்மேல் இறங்குவதற்கு முன்பாக, அந்த கோபத்தின் நாள் நம்மேல் வருவதற்கு முன்பாக நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை 3 காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் செய்ய எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரையே முதலாவது தேடுங்கள். கர்த்தரை தேடுகிற நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என்ன நோக்கத்தோடு கர்த்தரை தேடுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடு கூட அவரை நேசித்து அவருக்காக அவரை நாம் தேடுகிறோமா? இல்லை என்றால் இம்மைக்காக, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, நாம் அப்பத்துக்காக அவரை தேடுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட அவரை நேசித்து அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நாம் அவரை தேடும்போது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். 2ஆவதாக, நீதியை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி, நியாயத்தை தேட வேண்டும். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதியோடு நியாயத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நியாயம் இல்லாத, அநியாயமான, அநீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியத்திலும் இருந்தால் தேவன் நம்மை குறித்து வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். எனவே நீதியை நாம் தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 3ஆவதாக, மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். மனத்தாழ்மை தேவன் விரும்புகிற, தேவன் நேசிக்கிற, சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல காரியம் மனத்தாழ்மை. உண்மையான மனத்தாழ்மையோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் மனத்தாழ்மையோடு செய்யப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற இந்த பெருமை, இந்த மேட்டிமை, அகங்காரம் எதுவும் நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய எல்லையின் எந்த காரியத்திலும், சிந்தையிலும், விருப்பங்களிலும் எதிலும் இல்லாமல் இருக்க நாம் பார்த்து கொள்ளும்போது, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று சொல்லி. எனவே கர்த்தரை முதலாவதாக தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் இந்த 2ஆம் அதிகாரத்திலே 4 விதமான ஜனங்கள், 4 விதமான தேசங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. முதலாவது பெலிஸ்தருக்கு விரோதமாக, 2ஆவது மோவாப் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக, அடுத்தது எத்தியோப்பியருக்கு விரோதமாக, அதற்கப்புறம் அசீரியருக்கு விரோதமாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக பெலிஸ்தருக்கு விரோதமாக 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பெலிஸ்தரிடத்தில் காணப்பட்ட பாவம் கர்வம். இதில் 4ஆம் வசனம் பார்க்கும்போது, காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவை முதல் அதிகாரத்தில் யூதாவை எச்சரித்த பின்பு மற்ற ஜனங்கள், மற்ற சுற்றிலும் இருக்கிற மற்ற அயல் நாட்டவருக்கு விரோதமாக அவர்கள் பாவத்துக்கு உரிய தண்டனை வரும் என்று சொல்லி செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். நான் அதன் குடிகளை அஸ்தோத்திலும் அஸ்கலோனிலும் இராதபடி சங்காரம் பண்ணி பெலிஸ்தர் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆமோஸ் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாக நீட்டப்படும் போது, நம்முடைய நாம் பாவத்தில் திளைத்திருக்கும் போது நமக்கு விரோதமாக நீட்டப்படும் போது நாம் பயங்கரமான காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இரண்டாவதாக, மோவாப் அம்மோன் நாடுகளுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரை. இந்த மோவாபியரும் அம்மோனியரும் லோத்தின் சந்ததியாராக இருக்கிறார்கள். இவர்கள் செய்த 2 முக்கியமான பாவங்கள் அகங்காரமும் இஸ்ரவேல் ஜனத்தை நிந்தித்து பேசின காரியங்களும். 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கேட்கிறார், நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக சகோதரரை நிந்தித்து பேசும்போது, மற்றவர்களுடைய தவறுகளை குறித்து நாம் பேசும்போது கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அது அவருக்கு மிகவும் துக்கத்தை, வேதனையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசி பெருமை பாராட்டி நிந்தித்து பேசுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களுடைய தவறுகளையோ அவர்களை பற்றி தவறாகவோ நாம் பேசும்போது தேவன் அதற்கு தகுந்த பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக நம்முடைய குறைகளை குறித்து மற்றவர்கள் பேசும்போது தேவன் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எனவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை மற்றவர்கள் நிந்தித்து பேசும்போது நாம் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற பதில் செய்கிறவராய், பழி வாங்குகிறவராய் இருக்குகிறார். மூன்றாவதாக, எத்தியோப்பியரை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியராகிய நீங்கள் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, அசீரியர் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, அசீரியர் ஒரு வல்லமை பொருந்திய சாம்ராஜ்யமாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு கீழாக ஏறக்குறைய உலகத்தின் மற்ற நிறைய தேசங்களை, அவர்களுக்கு கீழாக இருந்த தேசங்களை கொடுமையாக நடத்தினபடினாலும், விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டபடினாலும், நிர்விசாரமாக இருந்தபடினாலும் தேவன் அவர்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டுவேன் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில், அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலம் ஆக்குவார். அப்போ இந்த நினிவே பட்டணத்திலே அவருக்கு பிரியமில்லாத இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. மக்களை கொடுமையாக நடத்துவது, விக்கிரக ஆராதனை, மெய்தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை கோபப்படுத்தியது. மேலும் 15ஆம் வசனத்திலே, நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்விசாரம். இப்படிப்பட்ட காரியங்களினால் தேவன் இந்த 4 விதமான ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்களை அழிப்பேன், அவர்களுக்கு விரோதமாக கரத்தை நீட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட பாவங்கள், பெருமையோ அகங்காரமோ, தேவ ஜனத்தை நிந்தித்து பேசுவதோ, விக்கிரக ஆராதனையோ நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் பார்க்க வேண்டும். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது கிறிஸ்தவ ஜனத்திலே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே எத்தனையோ விதமான விக்கிரகங்கள் இருக்கிறது. சிலருக்கு பணம் விக்கிரகமாக இருக்கிறது, சிலருக்கு பதவி விக்கிரகமாக இருக்கிறது, சிலருக்கு மனுஷருடைய அன்பு விக்கிரகமாக இருக்கிறது, பிள்ளைகள் விக்கிரகமாக இருக்கிறார்கள், பொருளாசை நம்முடைய விக்கிரகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன்
மேலாக இந்த உலகத்தை நேசித்து நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து விக்கிரக ஆராதனை செய்வோம் என்றால் தேவனுக்கு மிகவும் கோபம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எருசலேமின் எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்கும்போது எருசலேமை குறித்து சொல்லுகிறார். இதில் எருசலேம் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் எருசலேமை குறித்தே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஏனென்றால் 5ஆம் வசனத்திலே அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எருசலேம் ஜனம் 2ஆம் வசனத்திலே சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1 அதிகாரத்தில் யூத ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே துவக்கின ஆண்டவர் மறுபடியும் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக எருசலேமுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் 3ஆம் 4ஆம் வசனங்களை பார்க்கும்போது அந்த யூதேயா நாட்டின் தலைவர்கள், யூதேயா நாட்டின் தலைவர்கள், அவர்களுடைய மத தலைவர்கள் அவர்களிடத்தில் இருந்த பாவங்களை சுட்டி காட்டுகிறார். 3ஆம் வசனத்தில் அந்த நாட்டு தலைவர்கள், அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காதுமான ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அநியாயமாய் பணம் சம்பாதித்தார்கள். நியாயாதிபதிகள் அல்லது நீதிபதிகள் பொருளாசை நிறைந்தவர்களாயிருந்து அவர்கள் பணத்தை சம்பாதித்தார்கள். இவர்களுக்கு விரோதமாக தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். மத தலைவர்களை பார்க்கும்போது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியர்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் இருந்தால் அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மக்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் செல்வாக்கு பெற்றுக்கொள்வதற்காகவும் கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நாட்டின் அதிபதிகளுக்கு விரோதமாகவும் மேலும் மத தலைவர்களுக்கு விரோதமாகவும் இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அடுத்ததாக இஸ்ரவேலில் மீதியானவர்களுக்கு தேவன் அருளும் திருவாக்கை பார்க்கிறோம். 9ஆம் வசனம். அதற்கு முன்பாக 8ஆம் வசனத்தில் கடைசியாக செப்பனியா கூறிய கடைசி அறிவுரை, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று சொல்கிறார். இதுவே கடைசி அறிவுரை. தேவன் வரும் வரைக்கும், தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினினால் அழியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை பார்க்கும்போது மீதியான இஸ்ரவேல் ஜனத்துக்காக தேவன் வாக்கு கொடுக்கிறார். 9ஆம் வசனத்தில் எல்லா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேசங்கள் தேவனோடு ஒப்புரவாகி அவரை தொழுது கொண்டு அவரை சேவிக்கும் நாள் ஒரு நாள் வரும். அப்பொழுது கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும் 1000 வருட அரசாட்சியாக இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இந்த மீதியான இஸ்ரவேலர் 13ஆம் வசனத்தில்
அநியாயம் செய்வதும் இல்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேல் ஜனத்தில் மீதியானவர்கள், கர்த்தரை பற்றி கொண்டவர்கள், கர்த்தரோடு ஒப்புரவானவர்கள் ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீதியான இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு தேவன் அருளிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நாம் கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுவோம், கர்த்தர் நம்மில் மகிழ்ந்து களி கூறுவார். இதுவே வாக்கு. ஏனென்றால் 14ஆம் வசனத்திலே சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. ஏனென்றால் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் அவரை பாடி மகிழ வேண்டும், அவரில் களி கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் அவரை துதித்து நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் அவருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவே நம்முடைய சந்தோஷம். நாம் அவரில் மகிழ்ந்து களி கூற வேண்டும், அவர் நம்மில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய சிந்தையை பார்த்து, நம்முடைய வார்த்தைகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பார்த்து துக்கப்படுகிறவராக வேதனைப்படுகிறவராக இருந்தால் அது நமக்கு மிகவும் வேதனையான காரியம். அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நாம் ஏன் அவரில் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், முக்கியமாக நம்முடைய ரட்சிப்பை குறித்து அவரில் களி கூற வேண்டும். தேவன் நமக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்பையும் கொடுத்து பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறார். நமக்கு பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் சிலுவையில் ஏற்றிருக்கிறார். எனவே நமக்கு தண்டனை இல்லை. அடுத்ததாக நம்முடைய பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு அவருடைய நிறைவான கிருபையையும் உதவியையும் தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய மிகுந்த அன்புக்கும் அவருடைய மகிழ்ச்சிக்கும் நாம் பாத்திரராக இருக்கிறோம். எனவே இந்த காரியங்களுக்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதற்காக, மேலும் நமக்கு தேவன் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்ததற்காகவும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்காகவும், கர்த்தர் நம்மில் சந்தோஷப்படுவதற்காகவும் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வரும்போது, அவர் நியாயம் தீர்க்கும் போது, அவர் இந்த உலகத்தை அரசாட்சி செய்யும் போது நம்முடைய மகிழ்ச்சி உன்னத நிலையில் காணப்படும். இப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி பூரணமாக இல்லாவிட்டாலும் அப்பொழுது ஒரு நாள் இந்த மகிழ்ச்சி பூரணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அவருடைய வாக்குத்தத்தம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் நமக்கு நிறைவேற்றி நமக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.